கும்பராசி. இந்த உலகத்துல யாருமே அனுபவிக்க கூடாத, யாருமே வாங்கக்கூடாத பெயர்களை எல்லாம் வாங்குவதற்காகவே பிறந்தவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். எதுக்காக நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, கும்பராசியில மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எந்த கிரகமும் உச்சம் பெறவே இல்லைங்க. அதுல கை தூக்கி விடணும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில இருக்கணும். இவர் என் கையை தூக்கி விட்டாரு, நான் பொழைச்சுக்கிட்டேன். இல்ல இவர் எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு, நான் பொழைச்சுக்கிட்டேன். இத மாதிரி இப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். லிஃப்ட் கொடுப்பாங்க, ஆனா கையும் தூக்கி விடுவாங்க. யார் கையை தூக்கி விட்டாங்களோ, யார் லிஃப்ட் கொடுத்தாங்களோ அவங்களை இன்னொருத்தவங்க போட்டு தள்ளிடுவாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் கும்பராசி அன்பர்களின் நிலை. இதை நிலைன்னு சொல்றதா அவள நிலைன்னு சொல்றதா கடவுளுக்கே பொறுக்காதா அண்ணான்னு தெரியல. கும்பராசி அன்பர்கள் இன்னைக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு சாயந்தரம் ரொம்ப நிம்மதியா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு காலையில எந்திரிச்சு சாமி எல்லாம் கும்பிட்டு எல்லாம் நிம்மதியா இருந்து, கடவுளே எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றி, இனிமே என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போது, திருப்தியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து வெளியே போனாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நடக்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வண்டி எடுத்து நீங்க வெளியே போல, அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா கும்பராசி அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. இப்ப திரும்பி கடவுளை பார்க்கலாம். நீங்க கடவுளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோணும், நான் சும்மாதானே இருந்தேன், எனக்கு அந்த ஆசையை காமிச்சு இந்த ஆசையை காமிச்சு அதை கொடுத்து இதை கொடுத்து நல்லா பூஜையெல்லாம் பண்றப்ப பார்த்துட்டே இருந்து சந்தோஷமா நான் சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீயும் சக்கரை பொங்கல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நானும் சாப்பிட்டேன். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. ஆனந்தமா கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம்னு நினைச்சேன். தூங்கி ஏந்து பார்த்தா எனக்கு கிடைச்ச தகவல் அப்படின்ற மாதிரி 1,00,00,000 ரூபாய் விழுந்திருக்குன்னு ஒருத்தவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சு, ஒரு லாட்டரி கிடைச்சது. ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்த உடனே தூக்கத்திலேயே இந்த 1,00,00,000 என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டே படுத்துட்டு இருந்தாரு. கனவு. அப்போ அந்த தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 1,00,00,000 பக்கத்து வீட்டுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி தெரியும். ஏற்கனவே பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் வாய்க்கே தகராறு. கொஞ்சம் கூட அவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம எதிர்பார்க்கறாலும் கிடையாது. ஆனா இந்த கனவு எதுக்கு நமக்கு வரணும்? முதல்ல இந்த செய்தியே நம்ம காதுக்கு வரணும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் மனசுல நினைச்சா கூட, நல்லது நினைச்சா கூட அந்த சந்தோஷம்னு நினைக்கிறப்போ அடுத்த 5வது நிமிஷம் எனக்கு பிரச்சனை வருதேன்னு பல கும்பராசி அன்பர்கள் கடவுளை பார்த்து கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில வீடுகள்லாம், நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க வருத்தப்படக்கூடாது. கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி சீன்ல கூட வரும், இவர் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குடான்னு கேட்டா இதுக்கு நீ சரிப்பட்டே வரமாட்ட, ஆனா கடைசி வரைக்கும் எதுக்குன்னே சொல்லவே மாட்டாங்க. நம்மளுடைய தீர்மானத்தை அவங்க முடிவு பண்ணிடுறாங்க எதிராளிகள். இவங்க அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு எதுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வரக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் தான். தகரம் கிடையாது கும்பராசி அன்பர்கள், தங்கம். ஏன்னா இதுதான் கும்பராசி. தனக்கு இல்ல அப்படின்னா கூட மத்தவங்களுக்கும் உதவணும்னு நினைப்பாங்க. ஆனா கும்பராசி அன்பர்களை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. கொடுத்த சந்தோஷத்தை கூட கடவுள் உடனே பறிச்சுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ என்ன தோணும், கும்பராசி அன்பர்களுக்கு எதுக்காக நான் பிறந்தேன் இந்த வாழ்க்கையில? கும்பராசியில மட்டும் பிறக்கவே கூடாதுங்க. கும்மி அடிக்க வேண்டியதா இருக்கு. ஒரே குழப்பம், எதை தொட்டாலும் குழப்பம், என் வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க. வீட்டுல இருக்கவங்க கூட எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க உண்மையா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாருடைய வலிமையும் உங்களுக்கு இல்லை. உங்களுக்குன்னு ஒரு தனி வழியை போட்டு வாழக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள். அதுக்காக தான் இந்த கும்பராசி அன்பர்கள் ஒரு கைத்தட்டு வாங்கிட்டாங்கன்னா உடனே கொக்கரிச்சிடுவாங்க எல்லாருமே. கும்பராசி அன்பர்கள் ஒரு கார் வாங்கிட்டா போதும், ஒரு கும்பராசி அன்பர்கள் ஒரு வண்டி வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஏன் ஒரு மாசம் சம்பளம் கூட 1000 ரூபாய் வாங்கிட்டா கூட முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த பவுடர் மனசு நிறைய கவலை இருந்தா கூட உடம்பு நிறைய வியாதி, அரிப்பு, ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் கும்பராசிக்கு கையோட வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கின் ப்ராப்ளமும் கும்பராசிக்கு உண்டு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு முகத்துல 2 தடவை சோப்பு போட்டு மூஞ்சு கழுவிட்டு ஒரு தலையை வாரி பூ பொடுத்து வச்சுட்டு போனா இருந்தா கும்பராசி மாதிரி இருக்கணும் அப்படின்னு உங்களை பார்த்தே சொல்லுவாங்க. இந்த திருஷ்டி மட்டும் உடனே வந்துரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு ஏன் பிறந்தோன்னு பல நேரம் நீங்க யோசிக்கிறீங்க. ஏன்னா குடும்பத்துல இருக்கவங்களே உங்களை சிரமமா பாக்குறாங்க. ஆனா உதவினா மட்டும் உடனே கும்பராசி கிட்ட பள்ளி இழைச்சிட்டு நின்றுடுவாங்க. பழச மறந்துடுவாங்க, பகையை மறந்துடுவாங்க. நீங்களுமே ஒண்ணுமே நடக்காதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுலயும் பணம்னா உடனே வந்துருவாங்க. பணம் இல்லைன்னா கும்பமே இல்லை.
கும்பத்துல தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் இருக்கும். அதுதான் கும்பத்துக்கு ஒரு கிஃப்ட். எப்படியோ பணத்தை பெரட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க தகுதி இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் அந்த பணத்துக்காக திரும்ப உங்ககிட்ட வந்துருவாங்க. இந்த ஒரு ஆளுமை திறன் கும்பராசிக்கு உண்டு. இந்த கும்பம் அப்பயும் பாத்தீங்கன்னா சலிக்காம இவன் என்ன பழி சொன்னா, இவன் என்ன கெடுத்தான், இவன் என்ன வீணாக்குனா, நான் அதை செய்ய மாட்டேன். திரும்ப அவனுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். ஏன்னா பொய்யே கிடையாது. ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க. சிவ வழிபாடு அதிகமா பண்ணுவாங்க. சிவனே சரணாகதி அப்படின்னு இருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள். சில நேரத்துல வெறும் விபூதி எல்லாம் பூசிட்டு போவாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் விபூதியே தேவையில்லை, ஆசையே தேவையில்லை. சந்தனம் என்னுடைய விருப்பம் நிறைவேறதுக்கு, பகை விலகணும், என்னுடைய ஆசை நிறைவேற குங்குமம் இப்படின்னு இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்தனம் பகை விலகணும். இப்போ எனக்கு பகை விலகுதே இல்லை, எனக்கு ஆசை விலகுதே இல்லை, விபூதி எடுத்து பூசிக்கணும். விபூதி பிரியம் அதிகமா இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. அப்படின்னா உலகத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு டெவலப்மெண்ட் நேரம் என்னைக்கு சன்னியாச வாழ்க்கையில கும்பம் போகுதோ அன்னைக்கு செழிப்பாக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ கும்பராசி அன்பர்களுக்கு பொய் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏமாத்தக்கூடாது. மத்தவங்களையும் ஏமாத்த மாட்டாங்க, மத்தவங்க கிட்ட பொய்யோ சொல்ல மாட்டாங்க. ஏன் பிறந்தோம்னு நினைக்கிறீங்க பாருங்க. இந்த கும்பராசியில ஏன் பிறந்தீங்க அப்படின்னா, நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களாகவே நீங்க பிறந்திருக்கீங்க கும்பராசி அன்பர்கள். யாரோ ஒருத்தவங்களுடைய மனசு கூட கஷ்டப்படக்கூடாது, வீணாக கூடாது, கெட்டவங்களுடைய மனசு கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். அதே மாதிரி துணிச்சலா செயல்படுவீங்க. எந்த பயமும் உங்களுக்கு வராது. பாத்துடலாம், செஞ்சிடலாம், அசால்ட்டா செய்வீங்க சில விஷயம். பயம் அப்படின்னா திமிருத்தலாம பயம் இல்லாம இருப்பாங்களா, அது கிடையாது. முடியாதுன்னு சொல்ற காரியத்தை கூட முடிச்சு கொடுப்பீங்க. இதுதான் கும்பராசி. இப்போ இங்க ஒரு பெரிய விஐபி வராரு. அவர்கிட்ட பேசி அவரை மெயின்டைன் பண்ண முடியுமா, அவருக்கு நல்லது செய்ய முடியுமா அப்படின்னா, யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் இந்த கும்பராசி அன்பர்கள் சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அத ஒரு நல்ல முடிவு வர வைக்கணும் அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான். யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற வார்த்தை இந்த கும்பராசி கிட்ட இருந்துதான் வரும். உனக்குதான் இந்த விஐபி அப்படின்னு. அந்த விஐபியா இருந்தாலுமே உண்மையிலே அந்த என் வாழ்க்கையில இப்படி ஒரு நபரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்து கொடுப்பார்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். பயம் இல்லாமல், எத்தகைய அச்சமும் இல்லாம மத்தவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவங்க, மத்தவங்களுக்காகவே வாழக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். உசுர கொடுப்பாங்க. உண்மையிலே இந்த கும்பராசியில இருக்கிறவங்க ஒரு கடுமையான ஒரு நெருக்கடி, அதுல ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட டைம் கூட பார்க்கவே மாட்டாங்க. எத்தனை மணின்னு கூட பார்க்க மாட்டாங்க. பணமோ நகையோ அவங்களால முடிஞ்சதை எடுத்துட்டு வந்து கொடுத்துடுவாங்க. அதுதான் கும்பராசி. இப்படிப்பட்ட கும்பராசியில நீங்க பிறந்துட்டீங்க. உங்களுக்கான தெய்வ பலம் அதை நீங்க உணரக்கூடிய நேரம் வந்துருச்சு. கும்பத்துக்குள்ள பணம் இருக்கும், அதை தேடி எல்லாருமே வருவாங்க. கும்பம் எல்லாருக்கும் உதவிக்கூடிய மனம் கொண்டது. இன்னொன்னு, கும்பராசியில மனக்குறைகள் நிறைய இருக்கும். மனசுல நிறைய குறைகள் இருக்கும். இப்படி மத்தவங்க நினைக்கிறாங்களே, அப்படி மத்தவங்க நினைக்கிறாங்கன்னு ஒரு பொழுதும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. மத்தவங்க மனசு குறையா இருக்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க மனசுல நமக்கு இது அமையலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா மத்தவங்க மனம் குறை இருக்கிற மாதிரி நடந்துக்காத ஒரு ராசி இந்த கும்பராசி. இதனாலதான் இவங்க வாழ்க்கையிலே இவங்களுக்கு நல்லது நிறைய நடக்கும். முதல்ல சோதிக்கிற ஒரு கடவுள் திரும்புற ஒரு இடத்துல கொடுக்குறாரு அப்படின்னா, ஏன்னா மத்தவங்களை கஷ்டப்படுத்தக் கூடாதுன்னு இந்த கும்பராசி அன்பர்கள் நினைக்கிறாங்க. சில இடத்துல இந்த கும்பராசி அன்பர்கள் கஷ்டப்படும் பொழுது அது எந்த விதத்துல நடக்குதுன்னா, சின்னதா ஒருத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சா கூட இவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துடும். இப்படிப்பட்ட கும்பராசி என்னைக்குமே மத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கவே மாட்டாங்க. இவங்க பெற்ற மகிழ்ச்சிய நிலையா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே போராடுவாங்க. ஆனா அம்பாள் அருள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிரந்தரமா இருக்கும். அப்போ நீங்க தயவு செய்து அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா அபிராமி அதை தொடர்ந்து படிங்க. இல்ல வீட்டுல ஒலிக்க விடுங்க. லலிதா சகஸ்கர நாமம் அவசியம் உங்க வீட்டுல நீங்க டிவில கூட போட்டு விடுங்க. முடிஞ்சா படிங்க, முடிக்கலன்னா உங்களால பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா ஒலிக்க விடுங்க. நிச்சயமா நீங்க பெற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு நிலைத்திருக்கும். வாழ்றதுக்கான அர்த்தம் தெரியும், நிம்மதி தெரியும். உங்களுக்கு தேவை நிம்மதி தானங்க. வாழ்றதுக்கான ஒரு நிம்மதி வேணும். யாரையும் கெடுக்க மாட்டோம், யாரையும் வீணடிக்க மாட்டோம். நம்பினவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும். யார் வேணா திட்டிக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். என் வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ண மாட்டேன். கடவுளே உங்களுக்கு சாட்சியா இருக்காரு. உங்களை ஏமாத்துறாங்க, அப்படி நீங்க என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம்.
இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெற்ற மகிழ்ச்சி நிலைக்கணும் அப்படின்னா கடவுளின் அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். குரு வழிபாடு பண்ணுங்க. உங்களை உயர்த்தியவர்களை என்னைக்கும் மறக்கவே மறக்காதீங்க. அது ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி. அதை நீங்க மறக்க மாட்டீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய வெற்றி. உங்களை உயர்த்தியவங்களை ஒரு பொழுதும் மறக்காதீங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வல்லமை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல வர்றதே அதுதான். இந்த தெய்வ பலம் பல பேருக்கு அமையவே அமையாது. ஆனா உங்களுக்கு நிச்சயமா அரசாங்க செயல்ல ஒரு அரசாங்க அதிகாரிகள்ல இருந்து ஒரு பெரிய மனிதர்களை விட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு பெரிய விஷயம் எதையுமே நீங்க அமைச்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருந்துக்கணும். மனசுக்கு பிடிச்சவங்களோட நீங்க இருக்கணும். மற்ற பெரிய விஷயமா உங்களுக்கு எதுவுமே தோணாது. நிச்சயமா ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்க சிக்கிறீங்க. வஞ்சகர்களுடைய செயல்ல போய் மாட்டிக்கிறீங்க. கும்பராசி அன்பர்களே, அதனாலதான் உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. அதுல ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா நீங்க துர்கா பரமேஸ்வரி வழிபாடு பண்ணணும். துர்கையை வழிபாடு பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிகழும். இதை நான் அடிச்சு சொல்லுவேன். காளி தேவி, வராகி தேவி வழிபாடு பண்ணலாம் கும்பராசி அன்பர்கள். ஏன்னா வஞ்சகர்களோடு நீங்க மாட்டிக்கவே கூடாது. போட்டி பொறாமைகள் உங்களை சுத்தி அதிகமா இருக்கும். உங்ககிட்ட மாட்டிக்கும். உங்களை ஒரு ஊறுகா மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை ஊறுகா மாதிரி தொட்டுப்பாங்க. ஊறுகா அப்படின்னா என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? செரிமானத்துக்கானது. ஊறுகா மட்டும் இல்லைன்னா வயிறு ப்ராப்ளம் வந்துரும், வியாதி வந்துரும், சாப்பிட்டதெல்லாம் வாந்தி வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சேர்த்து வச்ச சொத்து சேரணும், நம்ம பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னாலும் கும்பராசியின் துணை வேணும். நம்ம வாழ்க்கையில எது வேணும்னாலும் ஆசைப்படலாம். கும்பராசி அன்பர்கள் பக்கத்துல இருந்தா அது கட்டாயம் கிடைச்சிடும். ஏன்னா கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மத்தவங்களை வாழ வச்சு பாக்குறவங்க தான். இவங்களுக்காக ₹1 அவங்க செலவு பண்ணிக்கவே மாட்டாங்க. செலவும் பண்ண முடியாது. கடவுள் கும்பராசிக்கு பணத்தை கொடுப்பாரு. ஆனா மத்தவங்களுக்கு செலவு பண்றதுக்காகவே கொடுக்கறாரு. அப்போ ஒரு நாள் பணத்தை கொடுக்காம நிப்பாட்டிட்டாருன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு புரிஞ்சுக்கிச்சா? இதுதான் கும்பம். இப்போ இந்த கும்பத்தில் நீங்க பிறந்ததுக்கான விஷயம் என்னன்னா நீங்க மக்களுக்கு செய்வது. அதனாலதான் நிறைய கும்பராசி அன்பர்களை பாத்தீங்க அப்படின்னா அரசியல்லையும் சமுதாய தொண்டு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. கணக்கு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. பேங்க்ல பாத்தீங்கன்னா கேஷியரா இருப்பாங்க. நிறைய பேர் பேங்க் வேலையிலும் இருப்பாங்க. பணம்லாம் கொட்டும். ஆனா ₹1 கூட அவரால் எடுத்துக்கவே முடியாது. எந்த பேங்க்ல கேஷியர் காசு எடுத்துட்டு போக முடியும்? அவங்களுக்கு முன்னாடி நிறைய ஒரு பணம் இருக்கும். அவருக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடியும் இருக்கும். ஆனா கேஷியர் ஆண்டியும் இருக்கும். அவர் நல்ல மனுஷனா இருந்தாலும் நம்பவே மாட்டாங்க. சிசிடிவி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நிலைமைதான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கு. கும்பராசியை யாருமே நம்ப மாட்டாங்க. எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் கும்பராசியை பார்த்து ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே கொஞ்சம் அழுதுகிட்டே இருப்பாங்க. பாசத்துக்காக ஏங்கி கிடக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். சின்னதா ஒரு துளி பாசம் கிடைச்சா கூட போதும். அந்த பாசத்தை கண்டிப்பா உங்களுக்கு துர்கா பரமேஸ்வரி பாசத்தை கண்டிப்பா தருவாங்க. பிரம்மன் எழுதிய ஒரு கிறுக்கல்ல இருந்து உங்களுக்கு தைரியத்துக்காக துர்கை, வராகி, காளி வழிபாடு பண்ணுங்க. பாசத்திற்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு பாசம் கிடைக்கும். சிவபெருமான ஆற தழுவிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க. இருந்தாலும் இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு துர்கையின் துணை இருக்கு. கவலையே படாதீங்க. தெய்வ பலம் தான். தெய்வ பலம் உங்களுக்கு முழுமையா இருக்கு. எப்பேற்பட்ட இடத்திலும் இறைவன் உங்களுக்கு ஒரு குருவை கொடுத்து உங்களை கையை கொடுத்து தூக்கிடுவாங்க. ஏன்னா எத்தனை பேர் உன்னை தடுத்து நிறுத்தினாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.